தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பார்க்கடல்ல அமுதத்தை பிரித்து கொடுத்த அந்த மோகினி அவதாரம் அங்கேயே முடியல. அந்த தெய்வீக அழக பார்த்த சிவபெருமான் ஒரு அதிசயம் நிகழ காரணமா இருந்தாரு. சைவமும் வைணவமும் இணைந்த அந்த மர்மமான பிறப்புதான் ஐயப்பன். ஒரு குழந்தை எப்படி புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு போச்சு, வாங்க பார்க்கலாம். பார்க்கடல்ல திருமால் எடுத்த மோகினி அவதாரம் அவ்வளவு அழகு. அந்த அழகை பற்றி கேள்விப்பட்ட சிவபெருமான் அதை நேர்ல பார்க்க விரும்புறாரு. திருமாலோட விஷ்ணு சக்தியும் சிவனோட ஈஸ்வர சக்தியும் இணைந்த அந்த அற்புதமான தருணத்துலதான் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது. உலகத்தையே ஆட்டி படைச்ச மகிஷிங்கிற அரக்கியை அழிக்க ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல பம்பை நதிக்கரையில ஒரு அழகான குழந்தைய அவதரித்தாரு ஐயப்பன். கழுத்துல ஒரு மணியோடு இருந்த அந்த குழந்தைய வேட்டையாட வந்த பந்தள நாட்டு மன்னன் கண்டெடுத்தாரு. வாரிசு இல்லாத அந்த மன்னன் மணிகண்டன்னு பேர் வச்சு அந்த பிள்ளைய அரண்மனையில வளர்த்தாரு. மன்னரோட ராணிக்கு மணிகண்டன் மேல பொறாம வருது. வயிறு வலிக்கிற மாதிரி நடிச்சு புலிப்பால் குடிச்சாதான் குணமாகும்னு சொல்றாங்க. ஆனா பயந்து பின்வாங்காத மணிகண்டன் நேரா காட்டுக்குள்ள போய் ஒரு புலி மேல ஏறி அரண்மனைக்கு வந்தாரு. அப்போதுதான் ஊருக்கே தெரிஞ்சது அவர் சாதாரண குழந்தை இல்ல, சாட்சாத் அந்த கடவுள்னு. சாதி மதம் கடந்து இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் சபரிமலைக்கு போறதுக்கு காரணமே அந்த தெய்வீக பிறப்பு தான். இந்த பிறப்புக்கு காரணமான அந்த மோகினி அவதாரம் தான் திருமாலோட 7வது பெரிய அதிசயம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல தூணில் இருந்து வந்த நரசிம்ம கதையை பற்றி பார்க்கலாம். நன்றி.